ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த கோரிக்கை. சேனல் 4 தொலைக்காட்சியின் விருப்பத்திற்கு ஆட முடியாது கொந்தளித்த ரணில். சிங்களத்தை மேலோங்க செய்வதுதான் இந்த நாட்டின் சிந்தனையா? நீதிபதி சரவணராஜாவை அச்சுறுத்தியிருந்தால் என்னை அப்போதே கைது செய்திருக்கலாம். நட்பெயரை வாங்குவதற்காக என் மீது குற்றச்சாட்டுக்களை வைக்காதீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்விலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா பதவி விலகி இலங்கையை விட்டு வெளியேறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார இந்தோனில் என் மீது குற்றம் சாட்டியிருந்தார். குருந்தூர் மலை தொடர்பான வழக்கின் போது நான் நீதிபதி டி சரவணராஜாவை அச்சுறுத்தியதாக அவர் கூறியிருந்தார். இந்த குற்றச்சாட்டை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு தவறான விடயம். துஷார இந்தோனில் கூறுவது போல் நான் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதியை அச்சுறுத்தியிருந்தால் என்னை அப்போதே கைது செய்திருக்கலாம். குருந்தூர் மலையில் தமிழர்களால் நடத்தப்பட்ட பொங்கல் நிகழ்வுக்கு சரவணராஜா அனுமதி வழங்கியிருந்தார். இது தொடர்பில் ரவிகரனுக்கு பேச நீதிபதி அனுமதி வழங்கியிருந்தாலும் அவர் எனக்கு அந்த அனுமதியை தரவில்லை. என்னை மௌனமாக இருக்குமாறு நீதிபதி சரவணராஜா கூறியதை அடுத்து நான் அதனை மதித்து அமைதியாக இருந்தேன். எனினும் 2000 வருட பழமையான பௌத்த விகாரையில் பொங்கல் நிகழ்வை நடத்த அனுமதி வழங்கியமை தவறான விடயம் என நான் நாடாளுமன்றத்தில் கூறினேன். இதனால் பௌத்த மற்றும் தமிழ் மக்களுக்கிடையில் குழப்பங்கள் ஏற்படும் எனவும் தெரிவித்திருந்தேன். அதை நான் இன்றும் கூறுகின்றேன். இவ்வாறான கூற்று எவ்வாறு எச்சரிக்கையாக கருதப்படும்? இதனைத் தொடர்ந்து இன்று வரை நான் குறித்த நீதிபதியுடன் எதுவும் பேசவில்லை. முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்தரணிகளிடம் நட்பெயரை வாங்குவதற்காக துஷார இந்துனில் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க கூடாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவால் முன்மொழியப்பட்ட உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை பரிசீலிப்பதற்கு முன்னர் ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலில் நீதியை பெற வழிகோல வேண்டும் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் 54வது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை கூட்டத்தொடரில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் சார்பில் உரையாற்றிய மனித உரிமை செயற்பாட்டாளர் மணிவண்ணன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் தெரிவிக்கையில், தமிழ் மக்களுக்கு எதிரான போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைக்கான நீதி ஆகியவற்றில் இருந்து சர்வதேச சமூகத்தை திசை திருப்புவதையும் நோக்கமாக கொண்டே ஸ்ரீலங்காவின் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா 10க்கும் மேற்பட்ட ஆணைக்குழுக்களை நிறுவியும் எந்த முடிவும் இல்லை. ஆணைக்குழுக்களை நிறுவுதல் என்பது சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்கான ஸ்ரீலங்காவின் கருவியாகும். இம்முறை தென்னாப்பிரிக்காவின் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவுடன் ஒப்பிட்டு தன்னை நியாயப்படுத்த ஸ்ரீலங்கா திட்டமிட்டுள்ளது. ஆனால் இரண்டுக்கும் இடையே ஒரு பெரிய வேறுபாடு உள்ளது. அதாவது தென்னாப்பிரிக்காவின் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையம் என்பது பாதிக்கப்பட்டவர்களால் முன்மொழியப்பட்டதும் நிர்வகிக்கப்பட்டதுமாகும். ஆனால் இலங்கையில் பாரிய அட்டூழியங்களை நிகழ்த்திய வெற்றியாளர்களே இதன் முயற்சியை முன்வைக்கின்றனர். இதே போன்ற வழிகளில் தொடங்கப்பட்ட முன்னைய உண்மைக்கான ஆணையகங்கள் தோல்வியடைந்துள்ளன. ஏனெனில் நியமிக்கப்பட்ட ஆணையகங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நம்பவில்லை. ஆணையகங்களிடம் வாக்குமூலம் வழங்க முன்வந்த பல பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு தரப்பினராலும் மிக மோசமாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளனர். இவ்வாறான பின்னணியில் ஸ்ரீலங்காவால் முன்மொழியப்பட்ட உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையகத்தை பரிசீலிப்பதற்கு முன்னர் ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலில் நீதியை பெற வழிகோல வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர். சர்வதேச விசாரணை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுவது சரியான விடயமாகும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். விகாரைக்கு சென்று வந்த மஹிந்த ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச ஊடகங்களிடம் கோபமாகவும் காரசாரமாகவும் பேசியவர்களில் நீங்களும் ஒருவர். ஆனால் இன்று ரணிலும் அவ்வாறான ஒரு இடத்திற்கு சென்றிருப்பது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளித்தவர், அப்படித்தான் செய்ய வேண்டும், அதுதான் சரியான விடயம். சேனல் 4 தொலைக்காட்சிக்கு விரும்பியது போன்று இங்கு ஆட முடியாது என
மஹிந்த ராஜபக்ஷ பதிலளித்துள்ளார். அத்துடன் சமூக ஊடகங்களை முடக்குவது தொடர்பில் அவரிடம் தகவல் வினவப்பட்டது. அதற்கு பதிலளித்தவர், சமூக ஊடகங்களை முடக்க முடியாது, அதற்கு யாரும் ஆதரவளிப்பதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மக்களுக்கு தேவையான நிவாரணம் வழங்க வேண்டும், நாங்கள் எப்போதும் மக்கள் பக்கமே உள்ளோம், மேலும் மின்சார நிவாரணம் வழங்குவது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது, அதற்கு விரைவில் பதில் கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் ஆட்சி அமைப்பது குறித்து மஹிந்தவிடம் வினவிய போது, நான் ஆட்சி அமைத்தவரை போதும் என நினைக்கின்றேன், இனி புதிய தலைமைத்துவங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மை காலமாக அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ அவ்வப்போது சந்தித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் பின்னணி சமகால ஆட்சியை உறுதிப்படுத்தும் புதிய அணுகுமுறையின் ஆரம்பம் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிங்கள பத்திரிகை ஒன்று பசில் ராஜபக்ஷவுடன் நடத்திய கலந்துரையாடலில் திடீரென அறிவிக்கப்பட்ட உண்மைகள் இதனை உறுதிப்படுத்துகின்றன. காலி முகத்திடல் போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிரான கோஷங்கள் அரசாங்கத்திற்குள் எழுந்ததாக பசில் தெரிவித்துள்ளார். மஹிந்தவை பதவி விலக்குமாறு அதிகளவான அமைச்சர்கள் அப்போதைய அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு கடும் அழுத்தம் கொடுத்தனர். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என போராட்டத்திற்கு முன்னரே கணிக்கப்பட்டுள்ளதாக பசில் தெரிவித்துள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவிக்கு கோட்டாபய ராஜபக்ஷ நியமித்தமை சரியானது எனவும், பதில் அதிபராக நியமிக்கப்பட்டு தற்போது அதிபராக செயற்படும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்களினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியின் மூலம் தனது அந்த முடிவு சரியானது என நிரூபிக்கப்பட்டதாக பசில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த காலகட்டத்தில் பொதுஜன பெரமுனவின் கட்சி முழுமையாக பசில் ராஜபக்ஷவின் தலைமையில் இயங்கியமை குறிப்பிடத்தக்கது. பௌத்த விகாரைகளை கட்டுவது, தமிழர்களின் கோவில்களை இடிப்பது, தொடர்ந்தும் இனவாதியாக சிந்திப்பது மற்றும் சிங்களத்தை மேலோங்க செய்வது, இதுதான் இந்த நாட்டின் சிந்தனையா என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், உயிர் அச்சுறுத்தல் காரணமாக தனது பதவியை துறந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறிய முல்லைத்தீவு நீதவான் விவகாரத்திற்கு நீதி கோரி தமிழர் பகுதியில் மனித சங்கிலி போராட்டமும் சட்டத்தரணிகளின் போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த நாட்டிலே இருக்கின்ற தலைவர்களிடம் இது பற்றி சிந்தனை சிறிதளவேனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நீதியான ஒரு செயற்பாடு இல்லாமல் போகிறதும், நீதித்துறையை அவமதிக்கின்ற காரணத்தினாலும் தொடர்ந்தும் இந்த நாடு வங்குரோத்து நிலைக்கு செல்ல நேரிடும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். அண்மையில் ஜேர்மன் ஊடகம் ஒன்றுக்கான நேர்காணலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிகவும் ஆவேசப்பட்டு கொதிப்படைந்த நிலையில் பதில் வழங்கியதை காண முடிந்தது என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, சர்வதேச விசாரணை நடத்த முடியாது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை தீர்மானங்களை தான் நிராகரிப்பதாகவும், கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், தன்னை ஆட்சிக்கு கொண்டு வந்து அழகு பார்க்கும் தரப்பு மேற்குலகம் இல்லை என்று மக்களை ஏமாற்றும் வகையிலும் மிகவும் கடும் தொனியில் பதில் வழங்கினார். ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சி அரசில் பிரதமராக பதவி வகித்த போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை தீர்மானத்தை ஏற்று கால நீடிப்பு பெற்றதை மறந்துவிட்டாரா, அல்லது ராஜபக்ஷ அரசாங்கத்தின் ஜனாதிபதியாக இருப்பதால் நிராகரிப்பதாக கூறுகின்றாரா என்ற குழப்பம் மக்கள் மத்தியில் உருவாகியுள்ளது. நாட்டை முன்னேற்றுவதாக வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் வார்த்தை ஜாலங்களால் கதையளக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷக்கள் தமது ஆட்சியில் நடந்த முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலைக்கு அஞ்சி தொடர்ந்தும் நிராகரித்த சர்வதேச விசாரணை மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை தீர்மானங்களை ரணில் விக்ரமசிங்கவும் ஏற்றுக்கொள்கின்றார் என்றால், ஜனாதிபதி நாட்டை முன்னேற்றவில்லை, ராஜபக்ஷக்களை காப்பாற்றுகின்றார் என்ற உண்மை அம்பலமாகியுள்ளது. இலங்கை தீவு எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியான நிலையான வளர்ச்சியை அடைய வேண்டுமாயின் பூகோள நாடுகளின் அரசியல் சதுரங்க ஆட்டத்தை கட்டுப்படுத்துவதுடன் சுயாதீன சர்வதேச விசாரணை பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப நடாத்தப்பட்டு பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும்.
இதனை மேற்கொள்ளாமல் ரணில் அல்ல எவர் ஜனாதிபதி கதிரைக்கு வந்தாலும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. சர்வதேச விசாரணை என்பது பாதிக்கப்பட்ட மக்களின் தொடர்ச்சியான கோரிக்கை. அதனை ஜனாதிபதி ரணில் அரசாங்கம் நிராகரிக்க முடியாது. காரணம், மக்கள் ஆணை இழந்த நாடாளுமன்றத்தை வழிநடத்தும் மக்கள் ஆணை இல்லாத ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்றார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.